ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. அம்மனை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சேன். எந்த அம்மனை பற்றி சொல்கிறதுன்னு எனக்கு தோணுச்சு. அதனால் எனக்கு பிடிச்ச ஆலந்தூரில் எழுந்தருளுள்ள வேம்புலி அம்மனை பற்றி நான் உங்ககிட்ட சொல்கிறேன். வேம்புலி அம்மன் சக்தி வாய்ந்த தெய்வம். நான் சின்ன வயசுலேருந்தே அந்த சாமியை வணங்காத நாளே இல்லை. என்னுடைய கஷ்டம் நஷ்டம் எல்லாத்துக்கும் அந்த தாய் என் கூட துணை இருக்கிறா. நான் எவ்வளோ கஷ்டத்தில் இருந்தாலும் அம்மா நீ தான் துணைன்னா அந்த தெய்வம் என் கூட வந்து நிற்பா. அது நான் கண் கூட எனக்கு நான் உணர்ந்திருக்கேன். அதை உங்ககிட்ட சொல்லணும் தான் இந்த செவ்வாய்க்கிழமை டைமில் இதை சொல்கிறேன். என்னுடைய குலதெய்வம் பச்சையம்மன், ஆனால் இஷ்ட தெய்வம் வேம்புலி அம்மன். அந்த கோயிலில் ஆடி மாதம் 4வது வாரம் திருவிழா நடக்கும். அவ்வளோ விசேஷமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த திருவிழா கூட நான் வீடியோவாக கொடுத்துருக்கேன் பாருங்கள். அதில் அக்னி சட்டி எடுத்து தீ மிதிப்பாங்க. அந்த திருவிழாவுக்கு நான் வருஷத்தில் போயே ஆவேன். அந்த திருவிழா ஒரு அம்மனுக்கு திருவிழா எடுக்கிற மாதிரி இல்லை, என் அம்மாவுக்கு ஒரு விசேஷமான எனக்கு ஒரு உற்சாகம் வரும் பாருங்கள். அப்படியாப்பட்ட உற்சாகம் வரும். அந்த உற்சாகத்தை எப்படி உணருன்னா எனக்கு அப்படியே உங்களால் இது பண்ண முடியாது. நீங்கள் ஆடி மாதம் 4வது வாரம் அந்த கோவிலில் உங்களால் பார்க்க முடிஞ்சால் திருவிழா பார்த்து பாருங்கள். எவ்வளோ பக்தர்கள் வேண்டுதல் பண்ணுவாங்க தெரியுமா? அவங்க வேண்டுதலாம் அந்த தாய் நிறைவேற்றிக்கோ தான் எவ்வளோ பேர் வேப்பஞ்சாலை, தீ மிதிப்பு, அக்னி சட்டி எடுக்கிறது, அளவு குத்துறது எல்லாமே நடக்கும். அது எல்லா கோயில்லையும் நடக்கிறது தானே நினைக்கலாம். ஆனால் அந்த கோயிலில் அவ்வளோ விசேஷம். மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம். நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு நினச்சி தாயே வேம்புலியம்மான்னு சொன்னால் கண்டிப்பாக அதை நிறைவேற்றி கொடுப்பா. என்னை பொறுத்தவரை நான் அனுபவித்த ஒன்று. அந்த அந்த அதை சொல்லும் போதே என் உடம்புலாம் புல்லரிக்குது. செவ்வாய்க்கிழமைனா நான் அந்த தெய்வத்தை நினைக்காத நாளே இல்லை. துர்க்கை அம்மன் கோயிலுக்கும் நான் அந்த தெய்வம் எங்கள் அம்மா வீட்டாண்ட இருக்குது. நான் அதனால் அதை நினச்சி இங்கே துர்க்கை அம்மன் கோயிலில் போய் நான் விளக்கு போடுவேன். ஆனால் வேம்புலி அம்மன் நிகருக்கு வேம்புலி அம்மன் தான். அந்த தெய்வத்து சக்தி நீங்கள் எல்லா தெய்வம் கும்பிடலாம், அதனால் சொல்ல எனக்கு பிடிச்ச தெய்வத்தை உங்களுக்கு நான் சொல்லணும்னு சொன்னேன். அவ்வளோ நல்லா சக்தி வாய்ந்த தெய்வம். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் திருவிழா.